Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths Chapter-8 example 8.21 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். From a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting. நான் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்திரலாம். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேம்மா, இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கான ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஒரு சீட்டுக்கட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் 4 காம்பினேஷன் இருக்கும் இல்லையாம்மா. ஆஸ், தட் இஸ் ஸ்பேடு, கிளாவர் அண்ட் தட் இஸ் ஹார்ட் அண்ட் டைமண்ட். அப்போ 2 பிளாக் காம்பினேஷன் அண்ட் 2 ரெட் கலர் காம்பினேஷன். அப்போ ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் வந்து 13 கார்டு இருக்கும் சரியாம்மா. இப்போ ஸ்பேட் எடுத்துட்டோம்னா அதில் 13 கார்டு இருக்கும். கிளாவர் எடுத்துட்டோம்னா அதுலேயும் 13 கார்டும், அடுத்து ஹார்டின் எடுத்துட்டோம்னா அதுலேயும் 13 கார்டும், லாஸ்ட்டு டைமண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் 13 கார்டு. அப்போது 13 + 13 + 13 + 13 = 52 சீட்டுக்கட்டு இருக்கும் சரியாம்மா. இதில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம N(S)ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். அதில் வந்து 52 சீட்டுக்கட்டு இருக்குது. அது எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதுதான் டைமண்டில் எத்தனை சீட்டுக்கட்டுமா இருக்கும்? 13. இது வந்து ஹார்ட்டுன்னு சொல்லலாம், ஹார்ட்டுன்னு சொல்லலாம். இதில் 13. அதே மாதிரி இது வந்து கிளாவரில் எத்தனைமா இருக்கும்? 13. இது வந்து ஸ்பேடில் எத்தனை இருக்கும்? 13. அப்போது சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு என்னமா இருக்குது? N(S) = 13 + 13 + 13 + 13 = 52. புரியுதா? அப்போ N(S)ல நமக்கு மொத்தம் 52 சீட்டுகள் இருக்கின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்கம்மா, ஏங்கிறது நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் கார்ட்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும் 4 கேட்டகரியில் 2 ஃபேமிலி வந்து ரெட் கார்ட்ஸ் இல்லையா. என்னெல்லாம் வரும்? ஆர்டினும் டைமண்டும் வந்து நமக்கு ரெட் ஃபேமிலி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் கார்ட்ஸ். அது வந்து என்ன கார்டாக கூட இருக்கலாம், நம்பர் கார்டாக இருக்கலாம், ஆசி, கிங், குயின் எதுனாலும் இருக்கலாம். அப்போ ரெட் கார்டுக்கான தட் இஸ் ப்ராப்ளம் இது கேட்டிருக்காங்கம்மா, ஈவெண்ட்டும். இப்போ நம்ம எழுதிக்கலாம் டைமண்ட், அதாவது விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. டைமண்ட் அண்ட் ஆர்டின். அப்போ நமக்கு எத்தனை கார்டு இருக்குது? ஃபஸ்ட்டு தட் இஸ் இந்த செட்டில் நமக்கு என்னென்ன வருங்கிறது பார்க்கலாம். இப்போ நமக்கு டைமண்ட் வந்து 13 டைமண்ட் இருக்கும் சரியா, 13. அதே மாதிரி ஆர்டினில் எத்தனைமா இருக்கும்? அதுலேயும் நமக்கு 13. அப்போது இதில் ஏங்கிறதுல எத்தனை வருது? 13 + 13. அப்போ N(A)ன்னு எழுதிக்கலாமா? அப்போ N(A) = 13 + 13 = 26. புரியுதாம்மா? இப்போ நெக்ஸ்ட் இதற்கான ப்ராபபிலிட்டி நம்ம எழுதலாம். பாருங்கள், P ஆஃப் கெட்டிங் ரெட் கார்ட்ஸ். இந்த லைன் அப்படி எழுதிக்கலாம். ஓகேம்மா, ரெட் கார்ட்ஸ் சிவப்பு சீட்டு கிடைக்கும் நிகழ்தகவு ஃபார்முலா எழுதிக்கலாமா? P ஆஃப் A = N(A)/N(S). எழுதிக்கலாமா? N(A) நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 26 டிவைடட் பை N(S) டோட்டல் என்னதுமா? நமக்கு 52. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா 1/2 நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். பிங்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்ததுனால நம்ம பின்னு எடுக்கலாம். ஓகேம்மா, இதுக்கு இதில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹாட் கார்ட்ஸ். ஓகேம்மா, அது ஆர்டின் நம்ம சொல்லலையா, ஹாட் கார்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன கேட்டிருக்காங்க? பர்டிகுலராக நம்பரு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன கார்ட்ஸ், அது ஹாட் கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம டயக்ராம் போட்டுடலாம். இது நாங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம் சரியாம்மா. அப்போது ஆர்டின் ஷேப்பில் இருக்கக்கூடிய கார்டில் மொத்தம் எத்தனை சீட்டுமா இருக்கும்? நமக்கு 13 சீட்டு இருக்கும் சரியா, 13 சீட்டு. அது என்னெல்லாம் நம்பர் 2லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் வரும். அப்போ ஜாக்கு, கிங்கு, குயின், ஆஸ் எல்லாம் சேர்த்தா நமக்கு 13 கார்டு வரும். அப்போது நம்ம N(B) எழுதலாமா? N(B) = எத்தனைமா? 13. ஓகே, இப்போ நம்ம இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். Pனா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹாட் கார்ட்ஸ். ஹாட் சீட்டு கிடைக்கும் நிகழ்தகவு ஃபார்முலா எழுதலாமா? P ஆஃப், இப்போ நம்ம B தானே எடுத்துருக்கோம், ஸோ நம்ம P ஆஃப் B எழுதலாம். ஃபார்முலா என்னது? N(B/N(S). N(B) நமக்கு என்னமா கிடச்சிருக்கு? 13 டிவைடட் பை N(S) நமக்கு 52 இல்லையா. அப்போ நமக்கு என்னமா கிடச்சிருக்கு? கட் பண்ணலாம் பாருங்கம்மா. 13 அப்போ 1/4. ஓகேம்மா, இப்போ நமக்கு இதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேம்மா, இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதை நம்ம சீன் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சீங்கிறது என்னது? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் கிங். ஓகேம்மா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெட் கலராக இருக்கணும், அதுவும் கிங்காக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு எத்தனை ஃபேமிலியில் ரெட் இருக்குது? டைமண்ட்லேயும் ரெட் இருக்குது. டைமண்டுங்கிறது ஒரு ரெட் கலர் தான். ஆர்ட்டுங்கிறது வந்து நமக்கு ரெட் கலர் தான் இல்லையா. அப்போ 2 ஃபேமிலி இருக்குது. டைமண்டில் ஒரே ஒரு கிங் இருக்குது, ஆர்ட்டின்லேயே நமக்கு ஒரே ஒரு கிங் இருக்குது. அப்போ நம்ம எப்படி வரையலாம் பார்ப்போம். இந்த இடத்துல இது டைமண்ட், அப்புறம் இது வந்து ஆர்டின் சரியாம்மா. இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம், இதில் எத்தனை கிங் இருக்குது? நமக்கு ஒரே ஒரு கிங்.
அதே மாதிரி இதில் ஆர்டினில் எத்தனை கிங் இருக்குது? ஒரே ஒரு கிங். அப்போ இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாமா? அப்போ நம்ம என் ஆஃப் சி எழுதிக்கலாம். நமக்கு என்னமா வரும்? இதில் 1 அப்போ 1 + 1 = 2 இல்லையா? இப்போ நம்ம இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கிங் கார்டு. அப்போ பி ஆஃப் சி, நம்ம சி தானே நேம் கொடுத்தோம். அப்போ பி ஆஃப் சி = என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி நமக்கு என்னமா கிடச்சிருக்கு? 2 பை என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னமா? 52. கட் பண்ணலாம் இல்லையா? 1 பை எத்தனை வருமா? 26 இல்லையா? 1 பை 26 தான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர். ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் டி. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபேஸ் கார்டு. ஓகேம்மா, ஃபேஸ் கார்டு நமக்கு என்னன்னு தெரியணும். என்னன்னா 4 காம்பினேஷன், 4 ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியில் 3 ஃபேஸ் கார்டு இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னா ஜாக்கு குயினு கிங்கு. இதான் வந்து என்னமா ஃபேஸ் கார்டு. ஃபேஸ்னால் அதில் முகம் இருக்கும், அதுதான். நம்பர் கார்டுனா நம்பர் இருக்கும், ஃபேஸ்னால் ஃபேஸ் கார்டு. ஓகேம்மா, இந்த 3 கார்டில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபேஸ் இருக்கும். அப்போது நமக்கு 4 கேட்டகரி ஆஃப் ஃபேமிலி இருக்குது. டைமண்ட், ஆர்டின், ஸ்பேட் அண்ட் கிளாவர் இல்லையா? அப்போது ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு 3 வரும். அப்போ நமக்கு எல்லா டயக்ராமும் வரும் பாருங்கள். அப்போது டைமண்ட் வருமா? டைமண்ட் வரும். அடுத்து ஆர்டின் வரும். சரிம்மா, ஆர்டின்லேயே நமக்கு 3 காம்பினேஷன் இருக்குது. அடுத்து கிளாவர். ஓகேம்மா, படம் விருப்பப்பட்டால் மட்டும் வரைஞ்சிக்கோங்கம்மா. அடுத்து ஸ்பேடு. ஓகேவா? இப்போது நமக்கு இத்தனை காம்பினேஷனில் இப்போ ஒவ்வொன்றில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைமண்டில் எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்கும்? 3. என்னென்ன? ஜாக்கு, குயின் அண்ட் கிங். அப்போ இதில் நம்ம 3 போடலாமா? இதில் 3. அடுத்து டைமண்ட் ஆர்டினில் எத்தனைமா இருக்கும்? அதுலேயும் நமக்கு என்ன இருக்கும்? ஜாக்கு, கிங்கு அண்ட் குயின் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம 3 போட்டுக்கலாம். இது கிளாவர்லேயும் அதே மாதிரி 3 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ 3. ஓகேம்மா, அதே மாதிரி ஸ்பேட்லேயும் நமக்கு 3 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ 3. ஓகேம்மா, இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? அப்போது என் ஆஃப் டி என்னமா நமக்கு? என் ஆஃப் டி = 3 + 3 + 3 + 3. ஓகேம்மா, அப்போ என்ன வரும்? 12 வரும். 12 / 12. ஓகே, 12 தான். 12 வரும். நெக்ஸ்ட் இதற்கான ப்ராபபிலிட்டி நம்ம எழுதலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபேஸ் கார்டு. அப்போ பி ஆஃப் டி தானே நம்ம எடுத்தோம். பி ஆஃப் டின்னு எடுத்துக்கலாம். என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் = இப்போ பாருங்கள், என் ஆஃப் டி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12 / டோட்டல் கார்டு என்னமா? 52. இது நம்ம 4 டேபிளால் கட் பண்ணலாம் இல்லையா? 1 4s are 3 4s are 12. ஓகே, அப்போ 1 4s 3 4. ஓகேம்மா, அப்போ 3/13 தான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர். ஓகே, நம்ம 4th ஆப்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தட் இஸ் ஈன்னு எடுக்கலாம். ஏன்னா டீன்னு எடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஈங்கிறது என்னன்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நம்பர் கார்டு. நம்பர் கார்டுனா அதில் என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் கார்டுனா என்னமா இருக்கும்? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படிலாம் போகாது. கரெக்டாக 10 வரைக்கும் தான் இருக்கும். சரியாம்மா, இதுதான் அது நமக்கு தேவையான நம்பர் கார்டு. ஓகேவா? 2லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் இருக்கும். இதை நம்ம கவுண்ட் பண்ணியாச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 நம்பர் கார்டு இருக்கும். அப்போது நமக்கு 4 ஃபேமிலியிலுமே 9 கார்டு இருக்கும் இல்லையா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நம்பர் கார்டு தான் கேட்டிருக்காங்க. அது ஸ்பேடோ கிளாவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம எல்லாமே எழுதணும். அப்போது நமக்கு டைமண்ட்லேயும் நம்பர் கார்டு இருக்குது. ஓகேம்மா, அதே மாதிரி ஆர்டின்லேயும் நமக்கு நம்பர் கார்டு இருக்குது. அப்புறம் கிளாவர் அண்ட் ஸ்பேடு. ஓகேம்மா, கிளாவர் போட்டுக்கலாம். கிளாவர் அண்ட் ஸ்பேடு. ஓகேம்மா, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு டைமண்டில் எத்தனை நம்பர் கார்டு இருக்குது? 9. ஓகேவா? 9. அதே மாதிரி டைமண்ட் நான் இதில் வெளியில் எழுதுகிறேன். இதில் 9 நம்பர் கார்டு இருக்குது. ஆர்டின்லேயும் நமக்கு 9 நம்பர் கார்டு இருக்குது. கிளாவர்லேயும் நமக்கு 9 நம்பர் கார்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்பேட்லேயும் நமக்கு 9 நம்பர் கார்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என் ஆஃப் இ எழுதலாம். என் ஆஃப் இனா டோட்டல் கவுண்ட், வேறு ஒன்றும் இல்லை. என் ஆஃப் இ = 9 + 9 + 9 + 9. ஓகேம்மா, 9 4 36 இல்லையாம்மா? 36 தான் கவுண்ட். 36. நெக்ஸ்ட் இதற்கான ப்ராபபிலிட்டி நம்ம எழுதலாம். பி ஆஃப் இங்கே ஈன்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ இ எடுத்துக்கலாம். என் ஆஃப் இ பை இது ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். என் ஆஃப் இ நமக்கு என்னமா கிடச்சிருக்கு? 36 இல்லையா? 36/52. ஓகேம்மா, இப்போ நம்ம 4 டேபிளால் கட் பண்ணலாம். 9 4s are ஓகேம்மா, 9 4s are 36 இல்லையா? டிவைடட் பை 1 3. அப்போது நமக்கு என்னவா கிடச்சிருக்கு? 9/13 தான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியாம்மா, புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும்.